இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடலை சீராக வைக்கவும் உடல் இயக்க கோளாறுகளை தவிர்க்கவும் ஏன்முறை மருத்துவர் பிசியோதெரபிஸ்ட் புண்ணியகோடி அவர்கள் வழங்கும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நுஸ்ரத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இயன்முறை மருத்துவம் அதாவது பிசியோதெரப்பி அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்கள் எப்படி இருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்க. ஃபிசியோதெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மூமெண்ட் இஸ் அ மெடிசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது உங்கள் உடல் இயக்கம் தான் வந்து உங்களுக்கான மருந்து. ஸோ அதுதான் வந்து ஃபிசியோதெரப்பியோட மெயின் கோல். ஸோ ஃபிசியோதெரப்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸை வந்து அதில் ஏற்படுகின்ற வலி மற்றும் அதில் ஏற்படுகின்ற மூமெண்ட் லிமிட்டேஷன்ஸை வந்து நம்ம குணப்படுத்தி அவங்கள வந்து நார்மலுக்கு வந்து அவங்கள டே டு டே லைஃப்பை கொண்டு வர்றது தான் வந்து ஃபிசியோதெரப்பியோட முக்கியமான நோக்கம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து இன்ஜூர்டு பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏதாவது உங்களுக்கு வலி வருது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு மட்டும்தான் ஃபிசியோதெரப்பி பார்க்கணுன்ட்டும் கிடையாது. அது வந்த பிறகு தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாவே ஃபிசியோதெரப்பி அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வகைகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இன்டர்னல் எனர்ஜிஸ் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து நம்மளோட உடல் இயக்கத்தை வந்து பாதுகாக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இன்டர்னல் எனர்ஜிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்து, நம்மளோட மென்டல் எனர்ஜிஸ், இதை ரெண்டுத்தையும் வந்து எவ்வாறு வந்து நம்ம கையாண்டு நம்மளோட உடல் இயக்கத்தை வந்து நார்மலுக்கு கொண்டு வரது அப்படின்றது இந்த இன்டர்னல் எனர்ஜிஸ் அண்ட் மென்டல் எனர்ஜிஸ்ன்ட்டு இருக்கு. செகண்ட் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸ் லைக் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஷார்ட் வேவ் டயத்தோமி, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி, அப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட், லேசர், இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தங்களுடைய அந்த லிமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ், பெயின்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ரெக்கவரி கொண்டு வந்து அவங்கள வந்து மறுபடியும் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மசாஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியன்லேயும் சைனீஸ் கல்ச்சர்லேயுமே வந்து மசாஜ் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ இதை மசாஜ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீனஸ் அண்ட் லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மசில் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மசாஜ் பண்ணுறதுல வந்து நான் முன்னாடி சொன்ன இந்த இன்டர்னல் எனர்ஜிஸ், அந்த மென்டல் எனர்ஜிஸ், இது வந்து அதோட பார்ட்டில் வந்துடுது. அடுத்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸில் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைசஸ் அதெல்லாமே. ஸோ எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மசில்ஸு, அப்புறம் என்டியூரன்ஸ் எக்ஸசைசஸ், இதெல்லாமே நம்ம பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பேஷண்ட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வரது அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸசைசஸ் பேட்டர்னில். அதிலே பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் எக்ஸசைசஸில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தி மசில்ஸ் இருக்குது, என்டியூரன்ஸ் எக்ஸசைசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்டியூரன்ஸ் அப்படின்னாக்கா என்ன பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய கார்டியோ பல்மனரி அதோட ஃபங்க்ஷனிங்கை வந்து அதிகப்படுத்தி ரொம்ப நேரம் அதிகப்படியான என்டியூரன்ஸ் எப்படி நம்மளால் கையாளுறது அப்படின்னு கொண்டு வரது அந்த என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே நீங்கள் எப்படி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து உங்களை தயார்படுத்திக்கணும், உங்களோட உடல் இயக்கத்தை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் எக்ஸசைசஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமான நல்வாழ்வு கொடுக்கறதுக்கான முக்கியமான விஷயம். சார், ஃபிசியோதெரப்பினா என்ன, அதை பற்றி சொன்னீங்க. இப்போ ஃபிசியோதெரப்பியோட வகைகள் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இதில் ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன வகைகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி இருக்குது. பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பின்றது குழந்தைங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குற ஃபிசியோதெரப்பி. ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் மூலமாக ஏற்படுகின்ற இன்ஜுரிஸ், அது மூலமாக ஏற்படுகின்ற ரிஹாபிலிட்டேஷன்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்களை வந்து ரிஹாபிலிட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள ஸ்போர்ட்ஸ்க்கு தயார் பண்ணுறது. அது கார்டியா ஃபிசியோன்ட்டு இருக்குது. அதை இதயத்துக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இதயம் ரிலேட்டடாக அந்த கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நியூரோ ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது, நியூராலஜிஸ்ட். ஸோ அந்த நியூரோ நரம்பு சம்பந்தமாக ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றது அந்த நியூரோ ஃபிசியோதெரப்பி அப்படின்றது. ஆர்த்தோபீடிக் ஃபிசியோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆர்த்தோ ரிலேட்டடாக அதாவது எலும்புகள் மற்றும் மூட்டுகள் சம்பந்தமாக ஏற்படுகின்ற அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ் அந்த வகைகளும் உண்டு. ஸோ இதில் வந்து ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் பார்த்தீங்கன்னா மகப்பேறு
மகப்பேறு குழந்தை மருத்துவம் அதுக்கு அந்த மகளிருக்கு ஏற்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவாக அந்த டைமில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்படி பல்வேறுபட்ட ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது எப்படி வந்து வலி நீங்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பெயின் கேட் தியரி அப்படின்றது வந்து நம்ம அது மூலமாக தான் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியில் வலியை வந்து நம்ம குறைக்கிறோம், அதாவது வலி இல்லாமல் செய்கிறோம். ஸோ பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படுது, இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் ஏற்படுது, அது மூலமாக தான் நமக்கு வந்து வலியை வந்து நம்ம உணர்றோம். ஸோ வலி எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கிற அந்த ஸ்கின் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் கிடச்சிருக்கு, அதாவது ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு அப்படின்னாக்கா அது வந்து நம்மளோட நர்வ் ரூட் மூலமாக நம்மளோட ஸ்பைனல் கார்டில் போயிட்டு டார்சல் ரூட் நர்வ் மூலமாக போயிட்டு ஸ்பைனோதலாமிக் நர்வ் வழியாக போயிட்டு நமக்கு வந்து பிரெயினில் வந்து கார்டெக்ஸ் ஏரியாவில் நமக்கு வலியை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வகையான ஃபைபர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஏ டெல்டா ஃபைபர்ஸ் இருக்குது, சி ஃபைபர்னு இருக்குது. ஸோ சி ஃபைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப லோவான ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, அதாவது 15 பல்சஸ் பர் செகண்ட் அப்படின்ற ரேஷியோவில் வந்து அது வந்து வலியை வந்து நம்மளுடைய உணர்வு, அதாவது நம்ம மூளைக்கு கொண்டு சென்று அதை வந்து உணர வைக்கிறது. ஏ டெல்டா ஃபைபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உடம்புல திடீர்னு ஒரு பின்னோ இல்லை ஒரு ஊசியை குத்துனாக்க நமக்கு சுருக்குன்னு ஒரு வலி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வந்து ஏ டெல்டா ஃபைபர்ஸ் வந்து அது கேரி பண்ணுது. ஸோ இந்த ஏ டெல்டா ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 பல்சஸ் பர் செகண்ட் வீதத்தில் வந்து அது வந்து கடத்துது. இப்போ இந்த ஸ்லோவாக போகிறது வந்து சி ஃபைபர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்லோவாக போகிற சி ஃபைபரை நம்ம வந்து பெயினை வந்து குறைக்கணும். அதே மாதிரி ஏ டெல்டா ஃபைபர் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்து பெயின் வந்து நமக்கு வந்து உணர வைக்கும். சி ஃபைபர்ஸ் மூலமாக நம்ம வந்து பெயினை வந்து நம்ம வந்து கடத்தி இந்த பெயின் கேட் மூலமாக நம்ம கொண்டு போயிட்டு அதை வந்து நம்ம உணர வைக்க முடியாமல், அதாவது நம்மளுடைய மூளைக்கு நம்ம இங்கே வலி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர வைக்க முடியாமல் நம்ம பண்ணுறது தான் வந்து ஃபிசியோதெரப்பியோட மெயின் பர்பஸ். ஸோ இது மூலமாக தான் வந்து நம்ம வந்து பெயின் வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து அதாவது தவிர்க்கிறோம். இந்த ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த பெயினில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வேரியஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மசாஜ், எக்ஸசைசஸ், அப்புறம் இந்த வேக்ஸ் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரியான வேரியஸ் மெஷர்ஸை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கலாம். சார், இயன்முறை மருத்துவத்தில் டென்னிஸ் எல்போ அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டென்னிஸ் எல்போ அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கலாம்? ஸோ இந்த முழங்கை மூவ்மெண்ட் வந்து நிறைய ரெப்படிட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ இந்த டென்னிஸ் எல்போ அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ இதில் லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதோட முழங்கையில் வெளிப்புறமாக இருக்கிற எல்போவில் வெளிப்புறமாக இருக்குது லேட்ரல் எபிகாண்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஜுரி இல்லை ஒரு சடன் கன்ட்ராக்ஷன் ஆஃப் த காமன் எக்ஸ்டென்ஷன் ஆரிஜின் அந்த மாதிரி, அதாவது ஒரு வலியோ இல்லை ஒரு ஏற்கனவே அந்த முட்டியில் வந்து அடிபட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் வந்து இந்த டென்னிஸ் எல்போ அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திடீர்னு வந்து நான் ஒரு வேலையை செய்ய போகிறோம், ஒரு பொருளை தூக்குறேன் அப்படின்ற மாதிரி, அது எவ்வளோ வெயிட் இருக்குது என்னன்றதே தெரியாமல் ரொம்ப எக்ஸர்ட் ப்ரெஷருக்கு வந்து கொடுத்துட்டதுனால என்ன ஆகுனாக்கா பேஷண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து இந்த மாதிரி தூக்குனேன், அந்த பொருள் வந்து தூக்கும் போதே வந்து திடீர்னு எனக்கு ஷார்ப்பாக வந்து என்னோட முழங்கையில் வந்து இந்த மாதிரி வலி வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வந்து ரொம்ப எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் தூக்கும்போது ஒரு ஜர்க்கி மூமெண்ட்டாக கொடுக்கும்போது அந்த பெயின் வந்து அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலாகவே தெரியும், பட் ஆனால் வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வலி குறையிறதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுத்துட்டு பண்ணுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் தெரப்பியில் என்ன அப்படின்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கையை மடக்கிட்டு ரிஸ்ட் அப்படின்ற மணிக்கட்டையும் மடக்கிட்டு ஃபிங்கர்ஸையும் மடக்கிட்டு பொறுமையாக உங்களோட கைகளை வெளிநோக்கி நீட்ட சொல்லணும். ஸோ இதை வந்து பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். வலி இல்லாத அளவுக்கு வந்து நம்ம ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸாக அது மாதிரி பண்ண இந்த மூமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கேரி அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது வந்து அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் வலி இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அல்ட்ராசவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் மூலமாக நீங்கள் வந்து அடிப்பட்ட அந்த டென்னிஸ் எல்போ சைடில் வந்து நீங்கள் ஒரு வாரம் 7 நாள்லேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் அது கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். சில சமயங்களில் வந்து வெறும் அல்ட்ராசவுண்ட்லேயே வந்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து அதிலே வந்து இந்த ஹைட்ரோகார்டிசோன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொடுத்து ஐனோட்டோஃபோரோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டு ரெடி பண்ணணும். சில சமயங்களில் இந்த ஃபிசியோதெரப்பியில் இது வந்து ரெடியாகவே இல்லை, மறுபடியும் அவங்களுக்கு அந்த இன்ஜுரி வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து தேவைப்படும். ஸோ சர்ஜரி தேவைப்படும் போது இந்த ஹைட்ரோகார்டிசோன் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி நம்ம பண்ணோம்னாக்கா இந்த லேட்ரல் எபிகாண்டைட்டிஸில் வர இந்த காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் மூலமாக
நமக்கு அந்த டென்னிஸ் எல்போ பெயின் வந்து அதிகமாக வரதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். சரி, இது வந்து டென்னிஸ் எல்போ வந்து வந்த உடனே பார்க்குற ட்ரீட்மெண்ட். ஸோ வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது டென்னிஸ் எல்போ அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ டென்னிஸ் எல்போனாவே இந்த பிரேக்கியோ ரேடியாலிஸ் அப்படின்ற ஒரு மசில் தான் வந்து நம்ம டென்னிஸ் மசில் அப்படின்ற மாதிரியே சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து டென்னிஸ் விளையாடும்போது எப்படி நம்ம சர்வ் பண்ணுவோம், அந்த மாதிரி அந்த மூமெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மசில் தான், அந்த பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில் தான் வந்து கேரி அவுட் பண்ணுது. ஸோ இந்த மசில்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய இந்த க்ளோத்ஸை வந்து துணிகளை வந்து முறுக்கிறது, அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து மெக்கானிக்காக இருந்தாக்க ஸ்க்ரூ பண்ணுறது, டைட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில பேர் வயசானவங்களுக்கு வந்து விகரஸாக நம்ம கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணினாவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த டென்னிஸ் எல்போ வர்றதுக்கான கண்டிஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பிரேக்கியோ ரேடியலைஸ் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்சா கார்பை ரேடியாலிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சா கார்பை ரேடியாலிஸ் பிரீவிஸ், சூப்பினேட்டார், இந்த 3 மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ரிப்பீட்டடாக இந்த ஒர்க் பண்ணுறது அதெல்லாமே வந்து நம்ம பண்ணிடலாம், வந்து டென்னிஸ் எல்போ வந்து நிச்சயமாகவே வராது. சார், இப்போ வந்து சில உடல் காயங்களுக்கும் வலிகளுக்கும் நம்ம வந்து சுடுதண்ணீர் மூலமாக ஒத்தடம் கொடுப்போம். இதுவே சில காயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணீர் உபயோகிக்க கூடாது, அதற்கு பதிலாக குளிர் தண்ணியோ இல்லை ஐஸ் கட்டியோ நம்ம வந்து கொடுத்து தான் ஒத்தடம் கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? எந்தெந்த காயங்களுக்கு எந்த மாதிரியான ஒத்தடம் நம்ம கொடுக்கலாம்? ஸோ வலி வந்து சொன்னேன் நான் ஏற்கனவே, வலி வந்து ஒரு இன்புட், அதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆகுது இல்லை ஒரு இன்ஜுரி ஆகுது, அது மூலமாக நமக்கு வந்து வலி தெரியுது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து எந்த வலிக்கு வந்து நம்ம வந்து சுடு தண்ணியோ இல்லை எந்த வலிக்கு வந்து நம்ம வந்து ஐஸ் கட்டி ஒத்தரமோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜுரி நடந்துடுச்சு, அடிபட்டுடுச்சு, ஒரு முட்டிலையோ இல்லை ஒரு முழங்கையிலையோ உங்களுக்கு வந்து அடிபட்டுடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அந்த டைமில் நீங்கள் ஐஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா ஐஸ் கொடுக்கும்போது வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ரத்த நாளங்களை வந்து கெட்டிப்படுத்தி, அதாவது ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கிறது. ஸோ நம்ம இம்மீடியட்டாக நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன ஆகும், ரத்தம் வரும், அப்புறம் ஸ்வெல்லிங், வீக்கம் வந்து உருவாகும். ஸோ அதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா வந்து இந்த ஐஸ் கட்டி வச்சு அந்த இடத்துல வந்து ஒத்துற மாதிரி கொடுத்தோம்னாக்கா இந்த வீக்கம் இதெல்லாமே குறைஞ்சிட்டு இந்த வலியும் வந்து குறையும். ஸோ முதல் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அடிபட்டு முதல் 24 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து நீங்கள் ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுக்கலாம். டைரெக்டாக உங்களோட ஸ்கின்ல வந்து ஐஸ் கட்டி கொடுக்காம ஒரு துணியில் ஐஸ் கட்டி வச்சு ஒரு குழாய் தண்ணியில் வந்து நனைச்சி அந்த எங்கே அடிபட்டுருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி, அதாவது ஒரு சர்க்குலர் மூமெண்ட், ஒரு ரவுண்டு இதில் வந்து நீங்கள் வந்து அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா அது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கின் அதாவது அந்த ஏரியா வந்து உங்களுக்கு மறுத்து போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணினாக்கா போதும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்றத பொறுத்து காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து அதாவது ஃபிசியோதெரப்பியில் ஒரு டெக்னிக்கல் இதுவே சொல்லணும்னா ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன். ஸோ அதாவது ஒரு இன்ஜுரி, ஒரு அடிபட்டுடுச்சு அப்படின்னாவே ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல் வந்து ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து ரெஸ்ட்டு, அடுத்து வந்து ஐஸ் கொடுக்கணும், அடுத்து வந்து கம்ப்ரெஷன், அந்த ஏரியாவை வந்து நல்லா டைட்டாக பண்ணி வச்சிடணும். இந்த அடிப்பட்ட கையோ காலோ வந்து நம்ம மேலே தூக்கி வைக்கிறது மூலமாக நம்ம வந்து வீக்கம் வரதை வந்து குறைக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அடிபட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஒரு விஷயம் ஐஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து சுடு தண்ணி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து சுடு தண்ணி வந்து ரொம்ப நாள்பட்ட வலியாக இருக்குது, ஒரு முட்டி வலி இருக்குது, ரொம்ப நாள் வலி இருந்துகிட்டே இருக்குது, அந்த வலிக்கு வந்து நான் வந்து சுடு தண்ணி தான் நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா சுடு தண்ணி கொடுக்கறது மூலமாக வந்து உங்களுக்கு வாசோ டைலேஷன் அப்படின்ற டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு முட்டு வலி இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் சுடு தண்ணி கொடுத்து ஒரு ஒத்துற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்களோட வலி வந்து குறையும். ஸ்டிஃப்னஸ், அந்த இறுக்கமாக இருக்குது இல்லைங்களா அந்த முட்டு, அது வந்து தளர்வாகும். ஸோ உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வலியும் குறையும். ஸோ இது வந்து ரொம்ப நாள்பட்ட வலிங்களுக்கு நீங்கள் சுடு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சுடு தண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த வலி குறைஞ்சி இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த தசை இறுக்கங்கள்லாம் வந்து குறையும். சார், இப்போ உடற்பயிற்சி செய்கிறது, ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சு. அதாவது நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. உடற்பயிற்சி அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வந்து நம்மளோட உடலுக்கு நல்லது கொடுக்கறதுக்கான விஷயந்தான் வந்து உடற்பயிற்சி. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து, அதாவது குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நெறிமுறை இருக்குது. அதே வயது வந்தவர்கள் அடல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 1/2 hour 30 நிமிஷங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நீங்கள் நிச்சயமாக ஜிம்முக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற
விஷயமே இல்லை. நீங்கள் காலார நடக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு ரன்னிங் போகிற மாதிரி இருந்தால் ரன்னிங் போகலாம், ஜாகிங் போகிற மாதிரி இருந்தால் ஜாகிங் போகலாம், இல்லை சும்மா வெறுமனே ஒரு வாக்கிங் மாதிரி உங்களோட தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் ஒரு பார்க்குக்கு போயிட்டு ஒரு நடைப்பழகிறது, ரிலாக்ஸ்டாக நடைப்பழகிறது, அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது தான் வரும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ், மன இறுக்கம் வந்து நிச்சயமாக குறையும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய மனது, அதாவது நம்மளோட மூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது நிச்சயமாகவே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். எப்பவுமே சிடுசிடுன்ட்டு எரிச்சலாக இருக்கிறது வந்து நமக்கு நிச்சயமாக குறையும். ஸோ அது மூலமாக நமக்கு ஒரு நல்ல தூக்கத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிச்சயமாக நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாமே நமக்கு நிச்சயமாக குறையும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஜிம்முக்கு போய் மட்டும்தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து நம்மளுடைய பார்க்கு, நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் நடக்கிறது, பார்க்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படி முடியலையா, நீங்கள் சாலை ஓரத்தில் ரோட் சைடே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் நடந்து மறுபடியும் அது மூலமாகவே ரிட்டர்ன் வர்றது. ஸோ குழந்தைங்க வந்து ஒரு 1 hour வந்து டெய்லி விளையாடலாம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். பெரியவர்களாக இருந்தாக்கா அவங்க வந்து 30 நிமிடங்கள், அதாவது அரை மணி நேரம் வந்து அவங்க பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா, எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல வந்து நிறைய பேர் சொல்கிறக்கூடியது, நான் திடீர்னு வெயிட் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒபேசிட்டி அப்படின்ற சொல்லக்கூடிய உடல் பருமனை வந்து இது நிச்சயமாக குறைக்கும். அடுத்து வந்து நீரிழிவு நோய், அதாவது டயபிட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய், சர்க்கரை நோயை வந்து இது குறைக்கும். அதே மாதிரி ஹார்ட் டிசீசஸ், இதய நோய் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ இதய நோய் வராமலே குறைக்கும். ஸோ இந்த 3 நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். முதல் வந்து உடல் பருமன் அதிகரிக்காது, சர்க்கரை நோய் வராது, இதய நோய் வராது. ஸோ இதுதான் இது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இத்தனை நன்மைகள் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, இது எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதன் மூலமாக நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நிறைய தேவைப்படும். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக வந்து வெயிட் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம எப்பயுமே வந்து வாகனத்திலேயே நம்ம போகாமல் காலார நடக்கிறது அப்படின்னு பண்ணோம்னாக்கா அது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் வந்து குறையிறது, இந்த ஒபேசிட்டி உடற்பருமன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். சார், இப்போ நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும்போது திடீர் வலியோ இல்லைனா வந்து தசைப்பிடிப்பு, சுளுக்கு மாதிரியான சில பிரச்சனைகள் வந்தால் அது எப்படி நம்ம தவிர்க்கலாம்? ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா, உடற்பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னும் போது ஜிம்மில் வந்து நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஸோ போயிட்ட உடனே வந்து எல்லாரும் பெரிய ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கிறவங்க வந்து ஒரு 25-40 கிலோ வந்து தூக்குறாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஜிம்மில் ஜாயின் பண்ண உடனே நானும் அவங்களோட காம்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 20 கிலோ வெயிட்டை வந்து முதல்ல போய் தூக்கிடுவாங்க ஆர்வக்கோளாறில். ஸோ அது மூலமாக பண்ணுறது என்னன்னாக்கா, நிச்சயமாக இன்ஜுரி தான் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ரொம்ப, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து உங்களோட உடலை வந்து தயார்படுத்தி நீங்கள் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களோட உடலை தயார்படுத்தி அந்த வெயிட்டை வந்து நீங்கள் கேரி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்களோட உடம்புக்கு வந்து அது ஒத்துழைப்பு ஏற்படுத்துகிற லெவலுக்கு வந்து நீங்கள் போகணும். எடுத்த உடனே நீங்கள் வந்து அதிகப்படியான வெயிட்டை வந்து தூக்குறது, இல்லை அதிகப்படியான வெயிட்டை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணலாம், நான் திடமாக தான் இருக்கேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்றது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல வந்து நீங்கள் போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வார்ம் அப் எக்ஸசைசஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணிக்கணும். அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். ஸோ தயார்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப மெல்லிய வெயிட், அதாவது ஒரு 1/2 kg. ஸோ எடுத்த உடனே, சார் என்னோட வெயிட்டுக்கெல்லாம் வந்து நான் 1/2 kg எல்லாம் தூக்கியெல்லாம் இப்போ பண்ணலாம், நான்லாம் 5 கிலோவே தூக்குவேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ரொம்ப பிகினர்லேருந்து ஒரு 1/2 kgலேருந்து தான் நீங்கள் வந்து வெயிட் தூக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட உடம்பு வந்து ஒத்துழைக்கும், அது ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் எடுத்த உடனே போயிட்டு நீங்கள் 5 கிலோ தூக்குனீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ஜாயின்ஸ், உங்களோட மசில்ஸ் எந்த லெவலில் இருக்குது, என்ன ஸ்டாமினா இருக்குது அப்படின்றது தெரியாமல் நீங்கள் தூக்குனீங்கன்னா இன்ஜுரி தான் ஆகிடும். சரி, இப்போ அந்த மாதிரி ஆகிட்டு இப்போ இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த இன்ஜுரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உடனடியாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணாமல் இப்போ நீங்கள் எந்த இடத்துல, இப்போ சப்போஸ் வந்து ஒரு பாடிசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அவருக்கு வந்து முட்டியில் வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த எக்ஸசைஸை வந்து வலியெல்லாம் பொறுத்துட்டுலாம் பண்ணக்கூடாது. அப்படியே நிறுத்திட்டு இமீடியட்டாக வந்து அந்த ஐஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஒத்தரம் மாதிரி கொடுத்து அது ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரைஸ், ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, ரெஸ்ட்டு, ஐஸ், கம்ப்ரெஷன், எலிவேஷன், இந்த 4 விஷயங்களை நம்ம பண்ணிடணும். முதல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், அடுத்து வந்து எங்கே அடிபட்டுதோ அந்த இடத்துல வந்து ஐஸ் மசாஜ் பண்ணணும், அடுத்து வந்து கம்ப்ரெஷன் நல்லா இறுக்கமாக அந்த இடத்த வந்து வச்சுட்டு, அதாவது கம்ப்ரெஷன் பண்ணலை அப்படின்னாக்கா ஸ்வெல்லிங் ஆகிடும், வீக்கம் ஆகிடும். ஸோ அந்த காலை வந்து இப்போ முட்டி ஒரு இடத்துல ஒரு இடது காலில் அடிபட்டு இருக்குது அப்படின்னாக்கா, அந்த காலை வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா
நமக்கு வந்து வலி வந்து குறையும், அதுவும் இல்லாமல் வீக்கம் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கிராஜுவலாக வந்து வலியெல்லாம் குறைஞ்சிட்டு உங்களுக்கு நார்மலாக இருந்ததுனாக்கா நீங்கள் மறுபடியும் அந்த வலியை வந்து ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் அந்த வலி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மறுபடியும் நார்மலாக விட்டுட்டு ஒரு 2-3 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே கூட வந்து மறுபடியும் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். உடனே வந்து வலி இப்படி தான் இருக்கும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆர்வக்கோளாறாக நம்ம பண்ணவே கூடாது. ஸோ வலி வந்து ஒரு இண்டிகேஷன், அது வந்து ஒரு 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 ரெட் சிக்னல். நீங்கள் வந்து உங்களோட உடம்பு சரியில்லை அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சிம்பாலிக் சைன் தான் வந்து வலி. ஸோ அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து வலி வந்தது அப்படின்னாக்கா அதை நீங்கள் முதல்ல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரம் பேக் டு ஸ்கொயர் ஒன், நார்மலாக நீங்கள் முதல்ல இருந்து எப்படி போகணுமோ அந்த மாதிரி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம ஜிம்மில் அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த இன்ஜுரிஸ், இந்த ஆர்வக்கோளாறு மூலமாக நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம நிச்சயமாக குறைக்கலாம். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ அவரோட ஆலோசனைகள் பேரில் நம்ம பண்ணுறது வந்து மிக முக்கியமான ஒரு தீர்வாக அமையும். சார், இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது ஒரு வாடிக்கையாக இருக்குது. அது மாதிரி தான் உடற்பயிற்சியும். இப்போ சமூக ஊடகங்கள் மூலமாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால ஏதாவது ஆபத்துகள் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 21வது நூற்றாண்டு. அதாவது வந்து இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வந்து தகவல்கள் வந்து கொட்டி கிடக்குது. நீங்கள் சமூக வலைதளங்களை திறந்தாலே போதும், உங்களுக்கு என்ன வகையான தேவைகள், என்ன விஷயங்கள் வேணுமோ எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமூக வலைதளங்களில் நம்ம போயிட்டு ஒரு விஷயம் பண்ணணும். என்னோடய கைகளை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், என்னோடய கால்களை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய காணொளிகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க வந்து பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் பண்ணுறவரோட அவரோட ஃபிசிக்கல் வெல்பீயிங், அவரோட உடல்நிலை என்ன மாதிரி இருக்குது, அவரோட கெப்பாசிட்டி என்ன இருக்குது, அதெல்லாம் வேறாக இருக்கும். ஸோ அவர் பண்ணுறாரு, நானும் பண்ணலாம், அதுதானே சொல்லியிருக்காங்க, கைக்கான மசில் ஸ்ட்ரென்தனிங் தானே, இந்த கை சதைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு தானே இந்த வீடியோவை இந்த காணொலியே இருக்குது, நான் அதை பார்த்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அது மாதிரி பார்த்து பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய உடலில் ஏற்படக்கூடிய அபாயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சமூக ஊடகங்களில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில், அதாவது வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இந்த விஷயம்னாக்கா இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜாக நீங்கள் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் ரெசிப்ரோகே அதே வந்து நீங்கள் மறுபடியும் பார்த்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி அணுகி என்ன மாதிரியான எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரியான பயிற்சிகள் நான் பண்ணணும், என்னென்ன சதைகளை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுவாக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னாக்கா அவர் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அது மூலமாக நீங்கள் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்து அது மூலமாக நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய உடல் அபாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு வந்து அவன் அப்படி தான் பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருக்கான், அவன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான், நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த செட் ஆகும் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு மேபி அவரோட ஃபிசிக்கல் லென்த் அந்த எக்ஸசைஸும் அந்த நபருக்கும் வந்து ஓகே இருந்ததுனால வந்து நார்மலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அதே எக்ஸசைஸ் பண்ண போய் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஒப்பீனியன், ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு கால் வந்து சதைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுவாக்கணும், அதுக்கு நான் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் இருக்குது, அதுக்கு நான் எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பண்ணாக்கா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கன்சல்டேஷன், ஒரு நேரடி ஆலோசனையை வந்து நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், எடுத்த உடனே எந்த மாதிரி பண்ணணும், எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட்டை வந்து தூக்கணும் அப்படின்ட்டு உங்களோட உடலுக்கு ஏற்றபடி உங்களோட என்டியூரன்ஸ் லெவல், உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்து வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுப்பார். அது மூலமாக செய்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி செய்யும்போது தவிர்க்க வேண்டிய தவறுகள்லாம் என்ன? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசியோதெரப்பி பண்ணாவே வந்து இன்றைக்கே எனக்கு உடம்பு சரியாயிடுமா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்பாங்க. இப்போ வந்து முட்டி வலி இருக்குது, நான் இன்றைக்கி வந்து ஃபிசியோதெரப்பிக்கு வரேன், ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே எனக்கு வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து டைம் ஃப்ரேம் நிச்சயமாக பண்ணவே முடியாது. ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து இது எக்ஸ்டர்னலாக, அதாவது ஒரு ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்கா ஒரு வலி, ஒரு காய்ச்சல் அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா ஒரு 5 நாளைக்கு வந்து ஒரு பேராசிட்டமால் மாத்திரை
மாத்திரையை கொடுத்து நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு 2 நாள்லேயே வந்து உங்களுக்கு உடல் சரியாயிடும். காய்ச்சல் சரியாயிடுச்சுனாக்கா 3வது 4வது நாள்லாம் நம்ம கண்டினியூ பண்ணவே மாட்டோம். அதோட விட்டுரும். ஸோ இது வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் அந்த மருந்து மாத்திரையை உள்ளே எடுத்துட்டு எடுத்துருக்க மூலமாக உங்களுடைய உடல் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மூலமாக தீர்வு கொடுக்குறது. இது ஃபார்மகாலஜிக்கல். ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸை வெளிப்புறமாக இருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது மூலமாக உங்களுக்கோட பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது. அதனால் வந்து இதில் வந்து டைம் ஃப்ரேம் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து 7 நாட்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணினாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக சரியாயிடும். ஒரு சில பேருக்கு வந்து 2-3 நாட்கள்லேயே வந்து சரியாகும். ஒரு சில பேருக்கு வந்து 10 நாட்கள் கூட சரியாகும். ஸோ அதனால் இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய தவறுகள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசியோதெரப்பியை வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், நாளைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கனாக்கா நாளைக்கு வேண்டாம் நாளான்னைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா அந்த கன்சிஸ்டன்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து தடைப்படும் போது உங்களுக்கு வந்து குணமாகிறது வந்து ஒரு நெடுநாள் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களோட ஃபிசியோதெரப்பி மருத்துவர் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னாக்கா அது கம்பல்சரி நீங்கள் 5 நாளும் வந்து எடுத்துக்குங்க. அது விட்டுட்டு அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு நாள் எடுக்கலாம், நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டாக தான் ஆகும். உங்களுடைய நிவாரணமும் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் தவிர்க்க வேண்டிய தவறுகள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூ ஸ்டிக் ஆன் டு ஃபிசியோதெரபிஸ்ட் சஜஷன். உங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டர் என்ன உங்களுக்கு ஒரு சஜஷன் ஒரு ஆலோசனைகள் கொடுக்குறாரோ அதை வந்து நெறி தவறாமல் நீங்கள் கடைப்பிடிப்பதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தேவையான தீர்வுகளை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சார், தினமும் வந்து வெகு நேரம் வாகனம் ஓட்டக்கூடியவங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முதுகு வலியை எப்படி தவிர்க்கலாம்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இளைய சமுதாயத்தினரும் தவிர வேலை வாய்ப்புக்காகவும் வந்து நம்ம வந்து இருசக்கர வாகனங்கள் மூலமாக நம்ம வந்து வாகனம் ஓட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது அவசியமாகிறது, அத்தியாவசியமாகவும் ஆகுது. ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருசக்கர வாகனம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு ஒரு டைம் கன்சூமிங் இருந்தாலுமே வந்து ஒரு ஈஸியர் கன்வீனியன்ட் வேவாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார், அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து டெய்லி ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் வந்து ஒரு வாகனத்தில் மூலமாக தான் சென்று அவரோட வேலை நிமித்தமாக அவர் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னும்போது ஸோ அவருக்கு வந்து இந்த வாகனத்தில் 30 கிலோமீட்டர் ஓட்டணும், டெய்லியுமே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா 2 மணி நேரம் ஆகுது. இவ்வளோ நேரம் வந்து நான் வாகனத்தில் என்னோடய 2 வீலர்லேயே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு முதுகு வலி வருது, நான் இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேஷண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட முதுகு சதைகளை வந்து நீங்கள் திடப்படுத்திக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான வேகத்தில் செல்வதை தவிர்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஓட்டும்போது நீங்கள் வந்து வண்டியை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இந்த கிளச் பிடிச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர், உங்களோட முழங்கை, உங்களோட ரிஸ்ட் இது 3மே வந்து இன்வால்வ் ஆகுது. அதோடு சேர்த்து உங்களோட தலைக்கவசம் அணிஞ்சிட்டு இருக்கிற உங்களோட கழுத்தம் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாஸ்சர் அப்படின்னக்கூடிய இதோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது, அந்த வண்டியில் உங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு முதுகு வலியோ இல்லை கழுத்து வலியோ எப்படி வருது அப்படின்றத தீர்மானிக்க முடியும். ஸோ கரெக்டாக வந்து உங்களோட வண்டியோட சீட்டும் நீங்கள் உட்காந்துருக்கிற ஹைட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு சில வண்டி வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கும் சீட்டு, அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சபடி வண்டியை பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வண்டிகள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு ஜாலியாக ஓட்டுறதுக்காக ஒன்றா இருக்குமே தவிர நீங்கள் டெய்லியுமே வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வண்டிகள்லாம் ஓட்டினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்ஜுரி ஆகும். கழுத்து முதுகு வலி இல்லாமல் நிறைய விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எர்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற சீட்டும் நீங்கள் உங்களோட ஷோல்டரும் அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். இது 2 ஈக்குவலாக இருந்து நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப வேகமாக போகாமல் மீடியம் ஸ்பீடில் போகிறது தான் வந்து மிக முக்கியம். ஏன்னா நம்ம சாலைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி இந்த ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்ற மேடு பள்ளங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் திடீர்னு அதிகமான ஸ்பீடில் போயிட்டு திடீர்னு அந்த மேடு பள்ளங்களில் போய் ஏறி இறங்கும்போது நீங்கள் ஒரு ஜர்க் மூமெண்ட்ஸ் வரும். அந்த ஜர்க் மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய முதுகுகளுக்கு வந்து முதுகில் இருக்கிற அந்த சதை அந்த எலும்புகள் தான் மூலமாக வந்து நமக்கு ஷாக் அப்சர்வராக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு, அதாவது முதுகும் கழுத்தும் வந்து இதில் வந்து நிறைய அடி வாங்கிறதுக்கு, அதாவது பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து மிதமான வேகத்தில் போகும்போது உங்களோட கழுத்து உங்களோட முதுகு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். சரி, இந்த மாதிரி மிதமான வேகத்தில் போகிறேன், ஆனாலும் எனக்கு வந்து முதுகு வலி வருது, நான் இதை எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு
முதுகு பயிற்சி, அதாவது பேக் மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எல்லா வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி உங்களோட ஒர்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான முதுகு வலி, அதாவது உங்களுடைய வாகனம் ஓட்டுறது மூலமாக, டூ வீலர் ஓட்டுறது மூலமாக தான் எனக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரியான வாகனத்தில் சரி பண்ணக்கூடிய அந்த ஹைட்டு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களுடைய வேகத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மீடியமாக வச்சுட்டு ஓட்டணும். ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறதா மாதிரி இருந்தாக்கா வெயிட்டை குறைச்சி ரொம்ப பொறுமையாக ஏறி இறங்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு ஜர்க்கி மூமெண்ட் வந்ததுனாக்கா அதில் ஒரு ஷாக் அப்சார்பர் வந்து அது மூலமாக வந்து உங்களோட முதுகு கழுத்து வந்து அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மூலமாக நீங்கள் கரெக்டான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த முதுகு கழுத்து வலி வரதை வந்து நம்ம நிச்சயமாக குறைக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி அந்த சதைகளை வந்து திடப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற அறிவுரைகளும் ஆலோசனைகளும் இந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவர் வழங்குவார். அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டே வேலை செய்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள். ஏன்னா நம்ம முதல்ல ஸ்கூலில் தான் நம்ம சேர்ந்துருக்கோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தான் நாம் உட்காந்துட்ருப்போம். ஆசிரியர்கள் வந்து நின்றுட்டு நமக்கு பாடங்கள் எடுப்பாங்க. ஸோ நின்றுட்டு வேலை செய்கிறவங்க வந்து ஆசிரியர்கள். அடுத்து நம்ம சாலைகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா போக்குவரத்து காவலர்கள். அந்த போக்குவரத்து வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க நின்றுட்டே வந்து அந்த வேலைகளை செய்வாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பலசரக்கு கடைகளில் இருக்கிற மளிகை கடைகளில் வந்து விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனையாளர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இஸ்திரி கூடங்களில் துணி சலவை செய்யக்கூடிய அந்த துணி அயனிங் பண்ணுறக்கூடியவர். இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நேரம், அதாவது வேலையின் நிமித்தமாக அவங்க நின்றுட்டே தான் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து யாருக்கும் இன்னும் பிரச்சனையும் இருக்காது. ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் போக போக அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னா மூட்டுக்கள் வந்து அதிகமாக வந்து பாதிப்படையும். அதாவது நம்மளுடைய உடல் அமைப்பு, மனித உடல் அமைப்பு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு சிலை மாதிரி இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது அல்ல. நான் முன்னாடியே சொன்னதுபடி மூமெண்ட்டு தான் நம்மளோட மெடிசன். மூமெண்ட்டு தான் நம்மளுடைய மனிதத்துக்கான முக்கியமான அறிகுறி. நீங்கள் வந்து உங்களுடைய ஜாயின்ஸ், உங்களோட மூட்டுகள் எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குதுனாக்கா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும், செயல் இயக்கம் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே காலிலிருந்து தலை வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோட மூட்டுகளில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அடுத்து அப்படி இதே ப்ரொலாங்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே போனீங்க அப்படின்னா இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரும். ஸோ இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மசில்ஸ், அதாவது சதைகள் வந்து வேலை செய்யாததுனால ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வெயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சிரைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா தளர்வடைந்து அங்கங்கே வந்து நாக்குப்பூச்சி சுருண்டு இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியும். ஸோ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முட்டு வலி, வேரிகோஸ் வெயின்ஸு, சில பேருக்கு வந்து ஜாயின்ஸே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நீட்டி மடக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ரொம்ப நேரம் நிற்காமல் ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் நின்று வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 நிமிடங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நடக்கலாம். நடந்துட்டு மறுபடியும் உங்களோட வேலையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் இப்போ நம்ம காவல்துறை அதிகாரி வந்து நின்றுட்டே வேலை செய்கிறாரு அப்படின்னாக்கா அவர் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சாலையோட அந்த மூலையில் போயிட்டு மூளை வரைக்கும் நடந்துட்டு மறுபடியும் இந்த மூளை வரைக்கும் வரலாம். ஸோ அந்த மாதிரியான அவங்க நடைப்பயிற்சி பண்ணிக்கணும். ஸோ ஒரு 20 நிமிடங்கள் வந்து வேலை செய்யும்போது ஒரு 5 நிமிடங்களில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான வாக்கிங், இந்த மாதிரியான அதாவது நின்றுட்டே இல்லாமல் அந்த ஒரு அசைவுகள் கொடுப்பதன் மூலமாக நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியே நடக்கிறது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கும். சப்போஸ் வந்து இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் நின்று இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாக்கா உடனடியாக உங்களோட ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி அதற்கான வைத்திய முறைகள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த நெடுநேரம் நின்று செய்யக்கூடிய வேலைகளால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். சார், இப்போ வந்து மூட்டு வலி எதனால் ஏற்படுது, அந்த மூட்டு வலி வராமல் எப்படி தவிர்க்கலாம்? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூட்டு வலின்றது தான் வந்து மனிதனை வந்து முடக்கி போடுகின்ற ஒரு பெரிய நோயாக இருக்குது.
ஸோ மூட்டு வலி எங்கே திரும்பி பார்த்தாலுமே வந்து மூட்டு வலி எப்படி வருது? ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்கள கூட வந்து மூட்டு வலி வருது. அப்போல்லாம் சொல்லுவாங்க மூட்டு வலி அப்படின்னாக்கா பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு மட்டும்தானே வரும். எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே இப்போ மூட்டு வலி வருதா அப்படின்னாக்கா, ஆமாம், இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் மூட்டு வலி வருது. அதுக்கு காரணம் வந்து ஒபேசிட்டி எனப்படுகின்ற உடற்பருமன். ஸோ அதாவது நம்மளோட உடலோட வெயிட்டு, நம்மளோட உடல் எடையை வந்து தாங்கக்கூடிய ஒரு தூண்களாக நம்மளுடைய மூட்டுகள் வந்து அமைந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட தொடையோட வெயிட், அதாவது நம்மளோட அப்பர் பாடின்னு சொல்லக்கூட மேல் உடம்போட வெயிட் ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டிகளில், நம்மளுடைய நீ ஜாயிண்ட் அப்படின்ற முட்டிகளில் தான் தாங்குது. ஸோ நம்மளோட வெயிட் அதிகமாக இருந்தால் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது நம்மளுடைய முட்டியில் தான் அந்த ப்ரெஷர் வந்து விழும். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா அந்த முட்டி வந்து சீக்கிரமாகவே வந்து அதாவது வேர் அண்ட் டேர் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த முட்டி வலி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம உடல் பருமனை நிச்சயமாக நம்ம குறைத்தாகணும். ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்கிறது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து முட்டி வலி இருக்குது. இப்போ பார்க்குற ஒரு பெரிய விஷயமா தெரியுது என்னென்னாக்கா, இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற சிறார்களுக்கு வந்து இந்த முட்டி வலி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட உடல் பருமனை வந்து அவங்க குறைக்கணும். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பெரியவர்களுக்கு வந்து மூட்டு வலி வருது. பெரியவர்களுக்கு மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வேர் அண்ட் டேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடல் வயதாக இந்த மூட்டுகளில் உள்ள ஜவ்வுகள் வந்து தேய்மானம் அடைந்து, அந்த தேய்மானத்தின் மூலமாக அந்த மூட்டுகளோட அசைவுகள் வந்து தடைப்பட்டு அது மூலமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ இது வந்து நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓஏ நீ, ஓஏ ஹிப் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஓஏ நீ பார்த்திங்கனாக்கா நம்ம இந்தியர்கள் வந்து நம்மளுடைய மூட்டி, அதாவது நீ ஜாயிண்ட் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்தியர்களுக்கு வந்து ஓஏ நீ வந்து ரொம்ப அதிகப்படியான தாக்கத்தை வருகிறது. அதே பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் மற்றும் யூரோப்பியர்கள், வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓஏ ஹிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு இடுப்பில் தான் வந்து நிறைய வெயிட் போட்டு உட்காரது. ஈவன் அவங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா அவங்களோட இடுப்பில் தான் வந்து வெயிட் விழற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஓஏ ஹிப் வந்து அவங்களுக்கு வெரி காமன். சரி, இப்போ இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வந்து அந்த வலி நிவாரணம் கொடுத்து அதுக்கான சதைகளை பயிற்சி பண்ணினாக்கா, தசை நார்களை பயிற்சி பண்ணி அந்த முட்டுகளை வந்து நல்லா அசைவு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது நிச்சயமாக சரியாயிடும். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாக நமக்கு வந்து வர்றது தான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா ஜாயின்ட்ஸுமே, அதாவது எஸ்பெஷலி இந்த ஓஏ நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பெரிய மேஜரான ஜாயிண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர்ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்வால்வ் ஆகும். உங்களோட விரல்கள், உங்களுடைய கணுக்கால், இது எல்லாமே இதுவாகும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வலது கை பாதிக்கப்பட்டுனா இடது கையும் பாதிப்பாகும். வலது கால் பாதிப்பட்டுச்சுனாக்கா இடது காலும் பாதிப்பாகும். சிமெட்ரிக்கலாக வந்து இதில் வந்து பாதிப்படையும். அதை ஓஏயில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு சைடில் வரலாம், இல்லை ரெண்டு பக்கமும் வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ருமட்டாய்டு அப்படின்னு பார்த்திங்கனாவே ருமட்டாய்டில் ரெண்டு பக்கமுமே வரும். எஸ்பெஷலி சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஈடுபடும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திங்க அப்படின்னாக்கா அது மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அது மூலமாக அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு அந்த ஜாயின்ட்ஸை எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகினாக்கா ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்க்கும் வந்து அவர் பக்காவாக ஒரு எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுவார், உங்களோட மூமெண்ட்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுவார். ஸோ இது மூலமாக வந்து நம்ம மூட்டு வலியை கண்டிப்பாக நம்ம குறைக்கலாம். ஸோ இப்போ வந்து பெரிய விஷயம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட உடல் பருமனை குறையுங்கள். நீங்கள் உங்களோட கேஜெட்ஸில் எஸ்பெஷலி செல்ஃபோன் பார்க்குறத வந்து நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸசைசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள், வெளியில் போய்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ கேஜெட்ஸில் விளையாடுறது, கேஜெட்ஸில் மியூசிக் கேட்குறது, கேஜெட்ஸில் கேம் விளையாடுறது இதெல்லாமே குறைச்சிட்டு நீங்கள் விளையாடுங்க. சார், இப்போ வந்து கால்கள் பராமரிப்பில் நம்ம வந்து எந்த மாதிரியான காலணிகளை அணிவதன் மூலமாக நம் கால்களை பராமரிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை நார்மலாகவோ கேட்குறவங்க என்னென்னாக்கா, டாக்டர்ஸ் நாங்கள் வந்து என்ன மாதிரியான செப்பல்ஸ், என்ன மாதிரியான ஷூஸ் நாங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ நார்மலாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரன்னர் போகிறாரு அப்படின்னாக்கா ரன்னிங் போகிறாங்க. ஈவன் நார்மலாகவே இப்போ நாம் உடல் பயிற்சியை நம்ம செய்யணும் அப்படின்னும் போது ஜாகிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னாக்கா அவங்க என்ன மாதிரியான ஷூஸ் போடணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு குஷன், அதாவது மெத்துன்னு இருக்கிற அந்த மாதிரியான ஷூஸ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணணும். அவங்க நல்லா ஓடும்போது அவங்களோட வெயிட் வந்து அந்த ஷூஸில் பட்டு இந்த தரையில் மோதும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அவங்கள வந்து நேரடியாக அவங்களோட முட்டுகளில் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த குஷன்டாக இருக்கிற ஷூஸை வந்து போடணும். அதே மாதிரி ஸ்லிப்ரியாக இல்லாமல், அதாவது அந்த ஷூவோட சோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா வழுவழுப்பாக இல்லாமல்
கொஞ்சம் நல்லா ரக்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ட்ரெக்கிங் ஷூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பாட்டம் இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரிக்ஷன் அவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் லைக் ஒரு ஃபுட்பாலர் ஷூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பைக்ஸ் வச்ச மாதிரியான ஒரு ஷூஸ் போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட அந்த அந்த ட்ரிபிள் பண்ணும்போது அவங்களோட அந்த மூமெண்ட்ஸில் வந்து அவங்களோட பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆக்டிங் ஆஸ் ஒரு நல்ல ஒரு கிராவிட்டியை அது வந்து அவங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரன்னிங் போகும்போது இந்த மாதிரியான ஷூஸ் குஷன்டு ஷூஸாக நம்ம போடணும். ரன்னிங் போகிறவங்க மட்டும் இல்லை, வாக்கிங் போகிறவங்க, ஈவன் ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்க எல்லாமே வந்து கரெக்டான அந்த குஷன்டாக இருக்கிற அந்த இது மெத்துன்ட்டு இருக்கிற அந்த ஷூஸை யூஸ் பண்ணணும். ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஷூஸ் போடும்போது உங்களோட முன்னங்கால்களில் வந்து நல்ல ஒரு இடைவெளி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஷூஸ் வந்து நல்லா இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாரு ரொம்ப குஷன்டாக இருக்கிற ஷூஸ் தான் நம்ம போட்டுக்கணும் அப்படின்ட்டு குஷன் ஷூவாக வாங்கிட்டேன். பட் ஆனால் என்னோட முன்னாடி இருக்கிற விரல்களை வந்து என்னோடய டோஸை வந்து மடக்கி நீட்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஸோ அங்கே வந்து அது நீங்கள் ஷூஸ் வாங்கும்போதே வந்து நீங்கள் ஷூ போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட விரல்கள் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கா இல்லை ரொம்ப இறுக்கமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு நடந்தே பாருங்கள். ஒரு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்தாக்கா வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் நடக்கும்போதே வந்து மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக கேரி ஆகாமல் டோ ஆஃப் அப்படின்ட்டு ஒரு பொசிஷன் இருக்குது வாக்கிங் சைக்கிளில், கெய்ட் சைக்கிளில். அந்த டோ ஆஃப் கரெக்டாக பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக இந்த மாதிரியான ஷூஸ் எப்படி போட்டுக்கணும், எப்படி ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வயதானவர்களுக்கு வந்து முட்டு வலி இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷூஸ் எனக்கு போட்டு பழக்கம் இல்லை, நான் வெறும் செப்பல்ஸ் மட்டும்தான் நான் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பின்னாடி வார் வச்ச செருப்பு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. முட்டு வலி இருக்கிறதுனால முட்டியில் வந்து நிறைய வெயிட் போடாமல் அப்படி சும்மா லைட்டாக தான் தூக்கி வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு முன்னாடி வார் இருக்கிற செருப்பு போட்டாங்க அப்படின்னாக்கா இந்த செருப்பையும் கேரி பண்ணிவிட்டு அவங்க வந்து கால் வைக்கும்போது என்ன ஆகுனாக்கா ஈஸியாக அந்த செருப்பு வந்து கழண்டு விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஏற்கனவே முட்டி வலியும் இருக்குது, அதோடு சேர்த்து இந்த செருப்பையும் அவங்க வந்து கேரி பண்ணணும் போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஷூ போடுறதும் பழக்கம் இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த சாண்டல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, பின்னங்காலுக்கு பின்னாடி பெல்ட் வச்சுட்டு வர அந்த சாண்டல்ஸ் வச்சு போட்டாங்கனாக்கா அந்த வார் வச்சுட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரியவர்களுக்கு இல்லை முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாதத்தில் பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களும் பாதத்தை நல்லா சுத்தமாக பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அவங்களுக்கு ஒரு தண்ணியில் கால் வச்சுட்டு அது நல்ல ஒரு சோப்பு எல்லாம் போட்டு அலம்பி அவங்க நல்ல ஒரு எண்ணெய் எல்லாம் தேய்த்து கரெக்டாக வச்சுட்டாங்கனாக்கா பாதத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை அவங்க குறைக்கலாம். ஆனால் ஃபுட் எப்படி என்ன மாதிரியான ஃபுட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க கரெக்டாக வந்து ஒரு நல்ல எம்சிஆர் சொல்லக்கூடிய மைக்ரோ செல்லுலார் ரப்பர்ஸு, அந்த மாதிரியான எம்சிஆர் எம்சிபின்னு சொல்லக்கூடிய அந்த குஷன் மாதிரி வச்சுருக்கிற ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் போடுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட விரல் இடுக்குகள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக அவங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து அழுக்குகள் அது மூலமாக இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுனாக்கா அவங்களுக்கு நாள்பட்ட புண்ணாக மாறி அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சார், வயதானவர்களுக்கான உடற்பயிற்சிகள் என்ன, எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் அவர்கள் செய்யலாம், எதை தவிர்க்கலாம்? ஸோ வயதானவங்களுக்குமே வந்து உடற்பயிற்சி தேவையா டாக்டர் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தேவை. ஏன்னா வயதானவர்களுக்கும் வந்து உடற்பயிற்சி மிக மிக அவசியம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ எப்படி ஒரு 20 வயசில் செய்யக்கூடியவருக்கான எக்ஸசைஸே வந்து 60 வயசு 70 வயசில் இருக்கிறவருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா கொடுக்க முடியாது. ஏன்னா 20 வயசில் இருக்கிறவருக்கான ஃபிசிக் அவரோட உடல்நிலை வேறு, 60-70 வயதில் இருக்கிறவரோட உடல்நிலை வேறு. ஸோ இவருக்கு வந்து அடிக்கடி மூச்சு வாங்கும், 2-3 ஸ்டெப்ஸ் நடந்தாவே வந்து உடற்பருமனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவருக்கு வியாதியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் வந்து அவருக்கு வந்து கரெக்டாக பண்ணலாக்கா இவருக்கு அது கரெக்டாக இருக்குமா, இந்த பெரியவருக்கு அந்த எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். முதல்ல வந்து அவருக்கு வந்து ஏதாவது இதய சம்பந்தமான நோய்கள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ரத்த கொதிப்பு ஏதாவது இருக்கிறதா, இல்லது நரம்பு சம்பந்தமான பார்க்கின்சன் டிசீஸோ இல்லை வேறு ஏதாவது இருக்கா, டெமென்ஷியா இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேரி அவுட் பண்ணிவிட்டு அதாவது அந்த அவங்களோட ப்ரொஃபைல் மொத்த மெடிக்கல் ப்ரொஃபைலும் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக ஒவ்வொரு எக்ஸசைஸும் நம்ம வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மூமெண்ட் இஸ் த மெடிசன். ஸோ மூமெண்ட்டு தான் மிக மிக முக்கியம். ஸோ இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னோட வந்து
டாய்லெட் போடுறது, எனக்கு கழிவறை செல்றதுல தான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடல் இயக்கம் வந்து சரிவர இல்லாதது தான் இதற்கு காரணம். நீங்கள் வந்து நடக்கணும், நடைப்பயிற்சி பண்ணுவது மூலமாக உங்களோட பவல் மூமெண்ட் வந்து அதிகரித்து அது மூலமாக ஒரு சீரான கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வாய்ப்பாக அமையும். அது இல்லைனாக்கா வயசாயிடுச்சு, என்னால் நடக்க முடியல, நான் உட்காந்துட்டே தான் இருக்கேன், இல்லை படுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வயதானவர்களுக்கு உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். ஆனால் அந்த உடற்பயிற்சிகள் எவ்வாறு அவருக்கு பயனளிக்கும் அப்படின்றத அவங்களோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு மிக நிச்சயமான பலனை கொடுக்கும். வயதானவர்கள் என்ன உடற்பயிற்சி செய்யலாம்? ஸோ வயதானவர்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எக்ஸசைஸும் அவங்க பண்ணிட முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக பண்ண முடியாது. முதல்ல வந்து அவங்களோட என்டியூரன்ஸ் லெவல் எந்த மாதிரி இருக்குது, அவங்களால எந்த லெவலுக்கு வரைக்கும் அவங்களோட டென்ஷன் அந்த ப்ரெஷர்ஸ் வந்து அவங்களால தாங்குவாங்க, அவங்களோட உடல் வந்து தாங்கிக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிடங்கள் ட்ரெட்மில்லில் வந்து நடக்கிறாங்க இல்லை ஓடுறாங்க அப்படின்னாக்கா அந்த 10 நிமிடங்கள் கழித்து வந்து அவங்க என்ன மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி உணர்றாங்க. ஒரு ட்ரெட்மில்லில் நடந்துட்டு வந்துட்டு உடனே அவங்க ஓகேவாக இருக்காங்கனாக்கா அப்போ அந்த உடற்பயிற்சி நல்லா இருக்குது. இல்லை எனக்கு அதில் நடந்து முடிஞ்சு வந்து வெளியில் வந்த உடனே எனக்கு முட்டுகளில் வலி இருக்குது, இல்லை எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த உடற்பயிற்சி அவர்களுக்கு தவறான உடற்பயிற்சியாக அமையும். ஸோ வந்து அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் அவுட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் அவுட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதை அவங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கேரி அவுட் பண்ணணும். ஸோ இந்த உடற்பயிற்சி இவர்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லையா, இவங்களுக்கு ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரியான உடற்பயிற்சியை நம்ம கொடுக்கணும், ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டயபிட்டிஸ் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உடற்பயிற்சி கொடுக்கணும், அவங்களோட மெடிக்கல் பேக்ரவுண்டை பொறுத்து ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கெலாம் நம்ம ஸ்ட்ரக்சர் அவுட் பண்ணிவிட்டு அதை பிளான் அவுட் பண்ணணும். பிளான் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டோட ஃபீட்பேக்கை பார்க்கணும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ட்ரெட்மில்லில் வாக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா உடனடியாக வந்து நம்ம வந்து அவங்களோட நடங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடாமல் அவங்களோட வைட்டல் சைன்ஸ் என்ன சொல்லக்கூடிய அவங்களோட இதய துடிப்பு என்ன மாதிரி இருக்குது, அவங்க மூச்சு என்ன மாதிரி விடுறாங்க, அவங்களோட உடல் வெப்பநிலை என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்ம முதல்ல செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிடங்கள் ட்ரெட்மில்லில் நடக்க வச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்துட்ட உடனே ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதய துடிப்பு என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட உடல் வெப்பநிலை என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நார்மலாக இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராம்ன்றது கரெக்டான வழியில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ வயதானவர்களுக்கும் உடற்பயிற்சி பண்ணணுமா அப்படின்னாக்கா நிச்சயம் பண்ணணும். ஆனால் அவங்களோட மெடிக்கல் பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு எக்ஸசைஸை ஸ்ட்ரக்சர் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நன்மைகள் தான் வரணுமே தவிர தீமைகள் வந்துடக்கூடாது. சார், இப்போ வந்து முதுகு பராமரிப்புக்கு நாம் வந்து ஒரு இருக்கையிலையோ இல்லை சேர்லையோ நம்ம உட்காரும்போது எந்த முறைப்படி உட்காரணும், அப்படி உட்கார தவறுனா எந்த மாதிரியான முதுகு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம், எப்படி அதை தவிர்க்கலாம்? அவங்க உட்காந்துட்டு அவங்களோட கை வந்து முழங்கை வந்து அந்த சேரில் வச்சாங்க, அந்த டேபிளில் வச்சாங்கனாக்கா அது பேரலாக இருக்கணும், இணையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த லேப்டாப்போ இல்லை மானிட்டரோ வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட கழுத்து வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ரொம்ப முன்னாடி வந்து கழுத்து போயிட்டு மானிட்டரை பார்க்குறது இல்லை ஸ்க்ரீனை லேப்டாப்பில் இருக்கிற ஸ்க்ரீனை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா கழுத்து வலி நிச்சயமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி அதாவது முதுகுக்கு பின்னாடி வந்து கரெக்டான ப்ராப்பர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நம்ம சேர்லேயே வந்து கரெக்டான ஒரு எர்கனாமிக்ஸ் ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட் சேர்ஸஸ் இப்போ நிறையவே கிடைக்குது. அப்படி இல்லை நமக்கு இருக்கிற சேர்லேயே என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம உட்காந்துட்டு இந்த டேபிளில் கொஞ்சம் சாஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாக்கா பின்னாடி முதுகு வந்து ரொம்ப சஸ்பெண்டடாக இருக்குது அப்படின்னாக்கா முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோ வச்சுக்கிறது வந்து ரொம்ப உசிதமாக இருக்கும். ஸோ இந்த பில்லோ வந்து ஒரு ஆக்டிங் ஆஸே ஒரு சப்போர்ட்டர், ஒரு குஷன்டாக இருந்து அவங்களுக்கு வந்து அதாவது பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு தீர்வு காணும். அதே மாதிரி கழுத்து வந்து கரெக்டான லெவலில் அலைன்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப முன்னாடி ப்ரொட்ரூடாக பண்ணிவிட்டு ரொம்ப முன்னாடி அந்த ஸ்க்ரீனை பார்க்குறது, மானிட்டரோட ஸ்க்ரீனு இல்லை லேப்டாப்போட ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நிச்சயமாக கழுத்து வலி வரும். ஸோ அது வராமலும் நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பக்கமாக நெளிஞ்சு உட்கார்றது, அதாவது ஒரு பக்கமாக சாஞ்சு உட்கார்றதுனால என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு இடுப்பு வலி நிச்சயமாக வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நியூட்ரிஷன் அப்படின்னாக்கா அவங்களோட உட்கார்ந்துருக்கிற சேர், அவங்க உட்கார்ந்துருக்கிற டேபிள், அந்த கணினி மடிக்கணினியோ இல்லை டெஸ்க்டாப்போ என்ன மாதிரி இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக அலைன்டாக இருக்கணும். அது இல்லாமல் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்பர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கூட வந்து அவங்களோட உடல் அளவில் அதாவது காலப்போக்கில் வந்து
அவங்களோட உடல் அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். ஸோ அதனால் வந்து இந்த எர்கனாமிக்ஸ் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, என்ன டாக்டர் இல்லை எங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி எர்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக சேர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாலும், நீங்கள் என்ன மாதிரியான உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களோட பணி சூழல் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரிடம் சொன்னாக்கா அவர் உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் அவுட் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி டேபிள் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கனாக்கா நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிசியோதெரப்பி மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்று பணி நிமித்தமாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். கழுத்து வலி எதனால் ஏற்படுகிறது, அதை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஏன்முறை மருத்துவர் புண்ணியகோடி அவர்கள். ஸோ கழுத்து வலி எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய பணி நிமித்தமாகவே கழுத்து வலி நிறைய வருவதற்கு வாய்ப்புண்டு. நிறைய பேர் வந்து செல்ஃபோனை வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருந்து கீழே குனிஞ்சபடியே பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து டெஸ்க்டாப்பை இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, மேல் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறது, இல்லை லேப்டாப்பில் வந்து பார்த்துட்டே இருக்குது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த கழுத்தில் இருக்கிற அந்த சர்வைக்கல் எலும்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நாங்கள். ஸோ இந்த சர்வைக்கல் எலும்பு வந்து ரொம்ப அதிகப்படியான அதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த இருந்து வர நரம்புகள் வந்து பாதிப்படைந்து ஒன்று நமக்கு ஷோல்டரில் வர அதாவது துருதுருன்ட்டு இருக்கிற ஒரு வலி மாதிரி ஒரு உணர முடியும். இல்லை அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி கிடினஸ் அப்படின்ட்டு சொல்ல ஒரு மாதிரி மயக்கமான நிலையை கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 27 வயது ஆஃபீஸ் கோயர் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டில் வந்து யாருக்கும் டயபிட்டிஸோ இல்லை ரத்த கொதிப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாக வந்து திடீர்னு எனக்கு வந்து உட்காந்துட்டு எழுந்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி கிடினஸ் வருது, தலை சுற்றுது. நான் வந்து இருந்தாலும் எங்கள் வீட்டில் எதுவுமே எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் எந்த மாதிரியான இந்த டயபிட்டிஸோ இல்லை இந்த ஹைப்பர் டென்ஷனோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து நான் ஒரு ரத்த செக்கப் பண்ணினேன், ரத்த பரிசோதனை பண்ணினதில் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சேன் அப்படின்னாக்கா இந்த தலை சுற்றல் வருது. நானே கண்டுபிடிச்சது ஒரு வேளை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, என்ன பிரச்சனைன்ட்டு எனக்கு தெரியல, தீர்வு காண முடியல அப்படின்ட்டு ஒரு பேஷண்ட். ஸோ அவரோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரோட வேலைகள் எல்லாம் கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸில் பாதிப்படைந்திருக்கிறார். இது டாக்டர் இது வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்தாலும் இந்த மாதிரி தலை சுத்தல் வருமா அப்படின்னாக்க நிச்சயமாக வரும். ஏன்னா வந்து ரொம்ப நாட்பட்டு நீங்கள் வந்து உங்களோட கழுத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் கூட வந்து பாதிப்படைந்து நீங்கள் திடீர்னு ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருந்து திடீர்னு எழுந்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த திடுதிப்புன்ட்டு உங்களோட பிளட்டில் அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படும் போது உங்களுக்கு திடீர்னு ஒரு தலை சுற்றி மயக்கம் வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தலை சுற்றி மயக்கம் வருது அப்படின்னாவே உடனடியாகவே மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ரத்த நாளங்கள் அதாவது இதய சம்பந்தமான நோய்களாக தான் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. செர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தாலுமே கூட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குன்றதே நம்ம மறந்து திடீர்னு வந்து அவர் என்னென்னலாம் பார்த்துருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் எதுவுமே இல்லை, பட் ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும் போது தான் அவருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குன்றது அவருக்கு மறந்து போயிருக்கு. ஸோ அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறதுன்றதை பார்த்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கழுத்து எலும்பு வந்து ஒவ்வொன்றும் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கும், ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த மூமெண்ட்டு அதாவது தலையை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கீழே குனிஞ்சு பார்க்குறதுனால அந்த ஸ்பேஸ் குறைஞ்சி என்ன ஆகும்னாக்கா இந்த ரத்த நாளங்கள் பாதிப்படைவது இல்லை அந்த நரம்புகள் வந்து பாதிப்படைவதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா, ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் இடைப்பட்டிருக்கிற அந்த இடைவெளி குறைஞ்சிருக்கு, நரம்புகளை வந்து அழுத்துது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு ட்ராக்ஷன் இன்டர்மிட்டன்ட் சர்வைக்கல் ட்ராக்ஷன் ஐசிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ட்ராக்ஷன் பண்ண விட்டோம்னாக்கா இந்த ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கிற ஸ்பேஸ் வந்து நமக்கு குறையும், அதாவது குறைந்திருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த ப்ரெஷர் ஆன் தி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் இது குறைஞ்சதுனாக்கா நிச்சயமாக நமக்கு வந்து இந்த தலை சுற்றுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஸோ வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்து வலி அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. கழுத்து வலி அப்படின்னாக்கா கழுத்தில் தான் வலி இருக்கும் இல்லை தலை வலிக்கும் அப்படின்ற மாதிரியும் இல்லாமல்
நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி தலை சுற்றல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து உடனே தலை சுற்றல் வந்துடுச்சு, மயக்கம் வந்துடுச்சு, இது ஏதோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணாமல், நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி அவரிடம் கூறினால் அவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை கொடுப்பார். இதன் மூலமாக நீங்கள் கழுத்து வலியிலிருந்து நிச்சயம் நிவாரணம் அடையலாம். சார், வெகு நேரம் சமூக ஊடகங்கள், வலைத்தள ஊடகங்கள் உபயோகிப்பதனால் என்ன மாதிரியான ஆபத்துகள் வரும்? அதை எப்படி தவிர்க்கலாம்? இப்போ வந்து நம்ம எல்லாருமே 21st செஞ்சுரியில் இருக்கோம். ஸோ தகவல் தொழில்நுட்பம்ன்றது அபரிவிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. ஸோ தகவல்கள் என்ன தகவல்கள் வேணுமாலும் உங்களோட கைபேசியில் பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கலாம். இப்போ நிறைய நம்ம கைபேசியை வச்சு நம்ம பார்க்குறோம், நம்ம செல்ஃபோன் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கழுத்து வந்து ரொம்ப ஸ்க்ரீனை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கழுத்து ரொம்ப கீழே தொங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட செல்ஃபோனை வச்சு ரொம்ப நேரம் வச்சு பார்த்துட்டே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரிஸ்ட்டும் வந்து ரொம்ப பாதிப்பு அடையும், மணிக்கட்டு வந்து ரொம்ப பாதிப்படையும், அதே மாதிரி எல்போவும் ரொம்ப பாதிப்படையும். ஸோ அவங்க என்ன மாதிரியான பொசிஷனில் இருந்துட்டு பார்க்குறாங்க, ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ரொம்ப நேரம் செல்ஃபோனை பார்க்குறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக உட்காந்துட்டு இருப்போம், இல்லை படுத்துட்டு தான் இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ உட்காந்துட்டு இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக கழுத்து வலி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. படுத்துட்டு இருக்கிறது பண்ணும்போது என்ன ஆகுனா, படுத்துட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க தலையை பில்லோ போட்டுட்டு, அதாவது தலையணை வச்சுட்டு 2-3 தலையணை வச்சுட்டு செல்ஃபோன் பார்க்குறவங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி பார்க்குறதுனால என்ன அப்படின்னாக்கா தலையோட வெயிட் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்குறதுனால ஃபுல்லாகவே வந்து உங்களோட அந்த சர்வைக்கல் அந்த ஸ்பைனில் தான் வந்து நீங்கள் வந்து நிறைய வெயிட் போடுறீங்க. ஸோ அதனால் கழுத்து வலி நிச்சயமாக அதிகமாக வரும். கழுத்து வலி வரதோடு இல்லாமல் இந்த செல்ஃபோனை வச்சுட்டு நம்ம இப்படி தூக்கி வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா நம்மளோட ஷோல்டர் பெயின், முதுகு வலி, அப்புறம் இந்த எல்போ பெயின், அதாவது முழங்கை வலியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர பாதிப்பு. இதே வந்து நம்ம வந்து தொலைக்காட்சியில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா தொலைக்காட்சியிலையும் இதே மாதிரி தான் உட்காந்துட்டு பார்ப்போம், இல்லை படுத்துட்டு பார்ப்போம். இல்லை சில சமயங்களில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், தொலைக்காட்சிக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது தூரம் வந்து ரொம்ப கிட்ட வச்சுட்டு பார்க்குற மாதிரி இருப்பாங்க. தள்ளி உட்காந்து பாருங்கள் அப்படின்னாலும் இல்லை, அந்த மாதிரி பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது, ஒரு இன்வால்மெண்ட் வரும்போது கிட்ட பார்த்தா தான் எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி தொலைக்காட்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குறதும் பிரச்சனை உண்டு பண்ணும். ஸோ இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து கண்ணில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்பட்டு இதே பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி, முட்டு வலி வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்க்ரீன் டைம் பண்ணுறதுனாலவே வந்து உங்களோட கண்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் உண்டு. ஸோ இதனாலே வந்து சமூக ஊடகங்களை வந்து நீங்கள் வந்து குறைக்கிறது மிக நல்லது. ஏன்னா சமூக ஊடகங்கள்ன்றது ஒரு கற்பனையான உலகம். ஸோ அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஸோ அந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ணி உங்களோட உடல் நலத்தை கெடுத்துக்கிறது அப்படின்றது நல்லதல்ல. ஸோ நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றது சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து நம்ம தள்ளியும் இருந்துட முடியாது. ஆனாலும் அது உள்ள மூழ்கிடவும் கூடாது. ஸோ மூழ்கிட்டாக்கா நமக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் அநேகம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக நம்மளோட உடல் நலத்தை பாதுகாக்கலாம். இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு கழுத்து வலிக்கு என்ன பிரச்சனைகள் பண்ணணும், கழுத்து வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், முன்னாடி சொன்ன மாதிரி ட்ராக்ஷன் பண்ணுறது பண்ணலாம். அப்புறம் சர்வைக்கல் காலர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அது மாதிரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி முதுகு வலி வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த லம்போசாக்ரல் பெல்ட் எனப்படுகின்ற எல்எஸ் பெல்ட் போட்டுக்கலாம். ஸோ முட்டி வலி அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நீ கேப் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த நீ கேப் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீ கேப் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பாதி தொடைக்கும் பாதி முட்டிக்கும் நடுவில் வரும். ஸோ வந்து நீங்கள் நடக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைட்டனிங்காக இருக்கும். ஸோ உங்களோட ஜாயிண்ட் வந்து முட்டி வந்து நடக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஜர்க் ஆகும் இல்லைங்களா, அப்படியே விழுந்துற மாதிரி இல்லாமல் ஒரு அரவணைப்பாக இருக்கிறதுனால உங்களோட முட்டி வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகினீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன முட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் உடம்பு உங்களுக்கு சந்திக்கிறது அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது அதற்கான ஒரு தீர்வை கொண்டு அதற்கான முழு உடல் நலையும் நீங்கள் பெறலாம். சார், இப்போ வந்து லிகமெண்ட் அப்புறம் ஸ்ப்ரெயின் இந்த மாதிரியான இன்ஜுரிகள் எப்படி உருவாகுது அப்படின்னா என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம்? ஸோ லிகமெண்ட் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனிதிங் ரிலேட்டட் டு அதாவது
அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் லிகமெண்ட்ஸில் பிரச்சனை வந்தாக்கா அதை வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே உங்களுக்கு தசை நார்களில் வந்து பிரச்சனை வந்ததுனாக்கா அதை வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ப்ரெயின் அப்படின்னாக்கா லிகமெண்ட்டில் நடக்கிறது, ஸ்ட்ரெயின் அப்படின்னாக்கா மசிலில் நடக்கிறது. ஸோ லிகமெண்ட் அப்படின்னாக்கா அது ஒரு தசை நார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தமிழில் சொல்ல போனோம்னாக்கா இட்ஸ் லைக் அ டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரி எப்படி வருது அப்படின்னாக்கா நம்ம மோஸ்ட்லி இந்த லிகமெண்ட்ஸ் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னாக்கா முட்டுகளில் தான் வந்து இந்த லிகமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நான் என்னோட மூட்டு வலியை நம்ம சொல்கிறேன். ஸோ மூட்டு நம்ம எடுத்துக்கணும்னாக்கா அந்த தொடை எலும்பும் இந்த கணுக்கால் எலும்பும் வந்து இணைக்கிறதுல வந்து முக்கியமான வேலை பார்க்குறது இந்த லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் வந்து அந்த 2 எலும்புகளையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கு. அதே மாதிரி மூமெண்ட்ஸ் லைக் நம்ம ஒரு ஃபுட்பால் விளையாட போகிறோம், நம்ம ரன்னிங் ஓட போகிறோம்னாலும் வந்து ஒரு குஷனிங் மாதிரி கொடுக்கறது வந்து இந்த லிகமெண்ட்ஸு. அதோட ஜாயிண்ட் லிமிட்டேஷன்ஸும் நம்ம அதை வந்து கொண்டு வரும், ப்ளஸ் மூமெண்ட்ஸும் கொடுக்குது. ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரி வந்து திடீர்னு ஏதாவது உங்களுக்கு வந்து அதாவது அசௌகரியமான பொசிஷன்ஸை நீங்கள் கொண்டு வரும்போது மோஸ்ட்லி லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். ஸோ லிகமெண்ட் இன்ஜுரி நம்ம மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஃபுட்பால் விளையாடினாவோ இல்லை ரன்னிங் போனாலோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து ஆங்கிள் லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு, இல்லை நீ இன்ஜுரியில் லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ இதில் வந்து லிகமெண்ட்டில் இன்ஜுரி ஆனாவே அது வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த ஸ்ப்ரெயினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 விதமான ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னாக்கா ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறில் வந்து ஒரு சில இழைகள் மட்டும் விட்டுடுச்சு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், அதுதான் வந்து கிரேட் 1. அது வந்து ஒரு சின்ன ஒரு அடிபட்டிருக்கு, ஆனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அது ஒரு நல்ல ஒரு 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்டு, ஐஸ் கம்ப்ரெஷன், எலிவேஷன் இதை மட்டும் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் கிரேடு ஸ்ப்ரெயின் வந்து குணப்படுத்திடலாம். 2வது கிரேடு 2 அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி அந்த நார் இருக்கு இல்லைங்களா, அந்த கயிறு நார் பாதி அளவுக்கு அருந்துடுச்சு, ஆனால் பாதி ஒட்டி இருக்குது. அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து 50% அது இருக்கிற லிகமெண்ட்ஸ் அந்த தசை நார்கள் வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கிரேட் 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த கிரேட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வலிக்கு நிவாரணத்தை கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ எந்த ஜாயிண்ட்டில் இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிருக்கோ அந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் இம்மோபிலைஸ் பண்ணணும். அதாவது அந்த ஜாயிண்ட் வந்து இயங்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை இம்மோபிலைஸ் பண்ணி அதை நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 6 to 8 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்து நார்மலுக்கு கொண்டு வரணும். இது வந்து கிரேட் 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கிரேட் 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாகவே அருந்து போயிடுறது. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நார் வந்து கம்ப்ளீட்டாகவே அருந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி லிகமெண்ட் வந்து ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் அந்த குஷன்டாக இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அருந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஜாயிண்ட் வந்து இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். அதாவது அந்த ஜாயிண்ட்டில் நம்ம நிற்கவே முடியாது, அதில் எதுவுமே இல்லை, அதை கம்ப்ளீட்டாக ரெண்டும் அருந்து போயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து 3rd டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த 3rd டிகிரியில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு தான் வந்து இதை குணப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறமா இம்மோபிலைசேஷன் பீரியட் வரும். இம்மோபிலைசேஷன் பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு வந்து அவங்க நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து வலியை வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். வலியை குறைச்சி அதுக்கப்புறமா மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணணும். மூமெண்ட்ஸ் கேரி பண்ணும்போது இப்போ சப்போஸ் நான் என்னோட நீ ஜாயிண்ட்டு லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நான் அந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அசைவுகளை வந்து கொண்டு வந்து வெயிட் போட வைக்கணும். வெயிட்டு கொஞ்சமான, அதாவது முதல்ல எடுத்தோடனே எல்லாம் போட்டு நடந்துடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலில் வந்து வெயிட்டு ஊன வச்சு அப்புறமா எப்படி நடந்துட்டு வரோம், அப்போ அந்த வெயிட் ஊனும் போது ஏதாவது வீக்கம் வருதா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இதை வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லிகமெண்ட் இன்ஜுரி இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாமினா, என்டியூரன்ஸை பொறுத்து மிக சீக்கிரமாக அவங்க வந்து கம்பேக் டு நார்மல் வர்றதுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அவங்களோட மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ நம்மள மாதிரியான ஆள் வந்து நம்ம ஒரு சாலை விபத்தில் விழுந்துட்டோம், வண்டியில் போயிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம், அப்போ லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு, ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு, 3rd டிகிரியாக இருக்குது, 3rd கிரேடாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் நம்மளோட நார்மலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மிக நிச்சயமான தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சார், நம் உடலில் தசைகளை பாதுகாப்பாகவும் பராமரிப்பாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்? ஸோ தசைகள் வந்து
பாதுகாப்பாக இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட தசைகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் எனப்படுகின்ற புரதத்தால் ஆனது. ஸோ உங்களோட தசைகளுக்கு வந்து நீங்கள் சரியான புரதத்தை கொடுக்க வேண்டும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து இப்போ அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த புரதம் அப்படின்றது இப்போ குறைந்து விட்டது. அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து உடல் பருமன், அதாவது உடல் பருமனும் ஒரு நோய் தான். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அவங்க நல்லா பருமனாக இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அவன் நல்லா சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி. அது பிரச்சனை இல்லை. அது உடல் பருமனுமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அவங்களுக்கு சரிவிகிதமான உணவு இல்லாததுனால அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு புரதமே கிடைக்காததுனால தான் வந்து உடற்பருமனே ஆகியிருக்கு. ஸோ அதனால் வந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த தசைகளை நம்ம உடம்பில் இருக்கிற தசைகளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் புரதம் இருக்கிற உணவு வகைகளை நல்லபடியாக எடுத்துக்கணும். சரி, ஓகே, புரதம் உணவு எடுத்துக்கிறோம். தசைகளை எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் நார்மல் ஒரு வாக்கிங் போகணும். ஸோ வாக்கிங் போகிறதுனால என்ன அப்படின்னா, உங்களோட தசைகள் வந்து வலுவடையும். நீங்கள் ஜிம்முக்கு தான் போயிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட தசைகளை வந்து நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஜிம் இல்லாமலே நீங்கள் ஒரு பார்க்கில் நடக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ரோட் சைடில் நீங்கள் நடக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் தெருவிலே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு வரைக்கும் நீங்கள் நடைப்பயணம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால உங்கள் தசைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நீச்சல் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீச்சல் பயிற்சி பண்ணலாம். நீச்சல் பயிற்சி பண்ணுறதுன்றது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. தசைகளை வந்து நல்லா, அதாவது வைரம் பாய்ந்த உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எஃகு போல் இருக்கிற உடம்பு, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, தசைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நீச்சல் அடிப்பவர்களாக இருந்தால், ஏன்னா இப்போ சென்னையில் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நீச்சல் அடிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் அப்படின்றதே ஒரு டவுட் தான். பட் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களா இருந்தாக்கா அவங்களும் நீச்சலை இது பண்ணலாம். சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீச்சல் பயிற்சி பழகலாம். ஒரு நல்ல ஒரு பயிற்றுனரை வச்சு அவங்களும் ஒரு நீச்சல் பயிற்சியை பழகினாங்கன்னா இது சதைகளை வலுப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கான முக்கியமான விஷயம். அதோடு சேர்த்து புரத சத்துக்கள் உள்ள மாமிசம், பால் மற்றும் காய்கறிகள், கீரை வகைகளை சாப்பிட்றது மூலமாக இந்த புரத சத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது மூலமாக உங்களோட தசைகளை வந்து பாதுகாப்பாக வைக்கலாம். ஸோ முழுக்க நீங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட்டே நீங்கள் சாப்பிடாமல் தசைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு புரத சத்து ப்ளஸ் அதற்கேற்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்வது மூலமாக தசைகளை நிச்சயமாக பாதுகாப்பாக வைக்கலாம். சார், இப்போ வந்து வெயில் காலத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள், நடவடிக்கைகள் வந்து தேவைப்படுது? ஸோ வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகப்படியான வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஸோ வேர்வை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைசிஸ் எனப்படுகின்ற தாது உப்புக்களின் அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். சப்போஸ் வந்து வெளியில் அவங்க போயிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா ஓஆர்எஸ், அதாவது உப்பு சர்க்கரை கரைசலை வந்து அவங்க குடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம காலச்சூழல் மாறுபாட்டின் காரணமாக நம்மளோட கிளைமேட் சேஞ்சும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது உடற்பயிற்சி அப்போ செய்யணுமா, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுற மாதிரி இருக்குது. வெளியில் நடந்து போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ வந்து எப்படி நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் அதிகப்படியான ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களோட உடலை வந்து நீங்கள் நிறைய தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி தாகமே இல்லை, ஆனால் எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர்வை மூலமாக மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெப்பம் உஷ்ணத்தின் மூலமாகவே வந்து நம்மளோட உடம்பில் இருக்கிற தண்ணி வந்து வெளியேறும். அது வேர்வை மூலமாக தான் வெளியேறுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் உஷ்ணம் மூலமாகவே வெளியேறும். அதனால் வந்து சில பேருக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மலாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து வேர்வை வர்றது வந்து நல்லாவே தெரியும். ஆனால் கடல் இல்லாத மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹீட் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், ஆனால் வேர்வையே வராது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஸோ அதனால் வந்து வேர்த்து விறுவிறுத்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து உடலில் வந்து நீர் சத்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் நீர் சத்து அதிகமாக நீங்கள் பருகுங்க. அதாவது பழச்சாறுகள், குளிர்ந்த தண்ணீர் அந்த மாதிரி குடிக்கலாம். கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு அந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து குறைச்சிடுங்க. அதாவது இந்த பாட்டிலில் அடைச்சி வச்சிருக்கிற இந்த ட்ரிங்க்ஸ், அந்த குளிர்பானங்களில் தவிர்த்து ஃப்ரெஷ்ஷாக இயற்கை காய்கறிகள்லேருந்து இப்பொழுது தயாரிக்கப்பட்ட அந்த குளிர்பானங்களையே குடிப்பதன் மூலமாக உங்களோட உடல் நலத்தை நிச்சயமாக பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ரன்னிங் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப வேர்த்துருவீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஏற்கனவே
அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால அப்போ ரன்னிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வாக்கிங் மட்டும் நீங்கள் போகலாம். அப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ், ஒரு நார்மல் ஒரு மூமெண்ட்ஸ், அதாவது மேட் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மேட் எக்ஸசைசஸ் மட்டும் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப வெயிட்டை எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப மாடரேட் அண்ட் மீடியம் லெவலுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகப்படியான டெட் லிஃப்டிங் அது பண்ணுறது, ரொம்ப அந்த மாதிரியான மசில்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான், நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் ஜாகிங் ரன்னிங் போயிட்டு ஏற்கனவே விறுவிறுத்துட்டு நம்மளோட அட்மாஸ்பியரும் நம்ம அதிகமான வெயிலோடு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணாமல் கொஞ்சமான அளவுக்கு வந்து நம்ம பண்ணிவிட்டு மேட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ப்ளஸ் வெயிட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெனுவஸான மசில் ஸ்ட்ரென்த்னிங் அந்த மாதிரி போகாமல் மீடியம் அண்ட் மாடரேட் அந்த லெவல் நீங்கள் கேரி அவுட் பண்ணுறது நல்லது. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களோட உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களோட நீர் சத்து குறையாமல் நீங்கள் வந்து நீர் குடிக்கணும். மோர், இளநீர், பழச்சாறுகள், அதுவும் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு காஃபி, டீ, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவு குளிர்பானங்களையே நீங்கள் பருக வேண்டும். அது மாதிரி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இந்த வெயில் காலத்தில் வருகின்ற உபாதைகளையும் நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சி மூலமாகவும் நம்மளோட உடலை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளலாம். சார், இப்போ வந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வந்து உடற்பயிற்சி செய்வது வந்து அவசியமானதா? அது செய்யலாமா? என்ன விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கலாம்? ஸோ மாதவிடாய் காலங்களிலும் நம்ம நிச்சயமாக உடற்பயிற்சி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து மகளிர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அவங்களுக்கு அடி வயிற்றில் வந்து கிராம்ப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மாதவிடாய் காலங்களிலும் நம்ம நிச்சயமாக உடற்பயிற்சி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து மகளிர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அவங்களுக்கு அடி வயிற்றில் வந்து கிராம்ப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சார், இப்போ வந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வந்து உடற்பயிற்சி செய்வது வந்து அவசியமானதா? அது செய்யலாமா? என்ன விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கலாம்? அந்த ஒரு கிராம்ப்ஸ்னால வந்து ரொம்ப பிரச்சனைகள்னால நடக்கிறது என்ன டே டு டே ரொட்டீன்ஸை கேரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க வந்து ஒரு இயற்கையான எலுமிச்சை சாறோ இல்லை பழச்சாறுகள் அந்த மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப அதிகப்படியான சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அடிவயிறு கிராம்ப்ஸ் இருக்குது, அதாவது சதைகள் வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டாகவே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களால நிறைய சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால எனர்ஜியாக இருக்கிற பழச்சாறுகள் மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் மேட் எக்ஸசைஸ் மாதிரி அவங்க பண்ணலாம். படுத்துட்டு இந்த பெல்விக் பிரிட்ஜஸ் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். படுத்துட்டு அந்த இடுப்பு மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறக்குறது, அப்புறம் படுத்து எழுந்துக்கிறது, அந்த மாதிரியான எக்ஸசைசஸ். அப்புறம் ஜஸ்ட் ஒரு மாடிப்படி ஏறி இறங்குறது, ஒரு 5 படி மாடிப்படி ஏறி இறங்கினாவே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அடி வயிற்று கிராம்ப்ஸ், அடி வயிற்று பிடிப்பு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னாக்கா, இதெல்லாமே வந்து உங்களோட வலியை வந்து அதிகப்படுத்தாதபடி, அதாவது இந்த பிரச்சனைகள் இருக்குது பட் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த அடி வயிற்று கிராம்ப்ஸ், அப்டாமினல் கிராம்ப்ஸை வந்து அதிகமாக ஆகிடக்கூடாது. ஆனால் இந்த பெயின் லிமிட்டெடுக்குள்ளவே நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸும் அதில் கவர் ஆகிடணும். ஸோ ஆமாம், மாதவிடாய் டைமில் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு, நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த அப்டாமினல் கிராம்பை நீங்கள் வந்து அதிகப்படுத்திட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. உங்களோட உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கணும், ப்ளஸ் உங்களோட மனநலத்தையும் பாதுகாத்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களோட ஹார்மோனல் லெவல்லாம் ரொம்ப பீக்காக இருக்கும், ஒரு மாதிரி சிடுன்ட்டு ஒரு மூட் சென்சேஷன், மூட் ஸ்விங் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும், காம்னஸ்க்கு கொண்டு வரும். ஸோ அது வந்து உங்களோட அந்த வெல்பீயிங், அதாவது மென்டல் வெல்பீயிங்கை கொண்டு வரும். ஸோ இதில் உடற்பயிற்சி பண்ணுறதன் மூலமாக உங்களோட உடலும் ப்ளஸ் உங்களோட மனமும் வந்து சரியாகும். ஸோ இதனால் வந்து இந்த காலத்துலேயும் வந்து உடற்பயிற்சி, மாதவிடாய் காலத்துலேயும் உடற்பயிற்சி பண்ணுறதுனால இவ்வளோ நன்மைகள் ஏற்படுறதுனால நிச்சயமாக இந்த மாதவிடாய் காலத்தில் உடற்பயிற்சி செய்து உடல் நலத்தை பாதுகாப்பது என்பது மிக நல்லது. சார், இப்போ இயன்முறை மருத்துவத்தில் நம் உடல் அசைவுக்கும் அந்த உடற்பயிற்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம் உடற்பயிற்சி செய்வதனால் நம் உடலுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமானது. நம்மளோட உடலை வந்து இயக்க வேண்டும். ஸோ மூமெண்ட் இஸ் மெடிசின். நம்மளோட உடம்பை வந்து இயக்குவதனால்தான் நம்மளுடைய உடம்பே வந்து வலுப்பெறும். நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப நாளைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான பயிற்சி தான் வந்து உடற்பயிற்சி. ஸோ இந்த உடற்பயிற்சி ஏற்படுறதுனால என்ன பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாக்கா, அநேக நன்மைகள் உண்டு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட உடற்பருமன் குறையும்,
சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் எனப்படுகின்ற சர்க்கரை நோய் நிச்சயமாக குறையும். ஹார்ட் டிசீஸ் எனப்படுகின்ற இதய நோய்கள் வராமல் தவிர்க்கலாம். ஸோ வந்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அவங்களுக்கான பாதுகாப்பான பயிற்சிகள் மேற்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக குறைக்கலாம். அதே மாதிரி இந்த மசில் என்டியூரன்ஸை வந்து அவங்களுக்கு கொண்டு வரதுனால அவங்களுக்கு வந்து இந்த கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கொண்டு வரதுனால அந்த என்டியூரன்ஸும் வந்து அதிகமாகும். ஸோ அவங்களோட வந்து மூட் வந்து நல்லா ஸ்டெபிளைஸ்ட் ஆகும். ஸோ மூட் ஸ்டெபிளைஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுனாக்கா அவங்க அடிக்கடி வந்து நோய்க்கு ஆளாகாமல் பாதுகாத்துக்கலாம். அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தன்னம்பிக்கை, சுயமாக செல்ஃப் லவ் அப்படின்ற சொல்லக்கூடிய தன்னை பற்றின நம்பிக்கை, அதுதான் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த தன்னை பற்றின நம்பிக்கையை அதிகரிக்கும், அதோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஸோ இந்த 2 விஷயங்கள் பண்ணுறது மூலமாக வந்து அவங்க வந்து தே கேன் டூ இட் எனிதிங். அதாவது உங்களோட உடலை நீங்கள் வலிமையாக வச்சுருந்தீங்கனாக்கா உலகத்தில் நீங்கள் என்ன சாதனைகளை ஒன்றாலும் படைக்கலாம் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான இதுதான் வந்து இந்த உடற்பயிற்சி. ஸோ இந்த உடற்பயிற்சியை நீங்கள் நிச்சயமாக பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட இந்த உலகத்தில் என்ன சாதனைகளை ஒன்றாலும் நீங்கள் வந்து படைக்கலாம். அதாவது இந்த உடல் வந்து இப்படி நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் பராமரிக்கிறீர்களோ அதுபடி உங்களோட உயிர் வந்து மிக லாஞ்சிவிட்டி எனப்படுகின்ற, அதாவது உயிர் வாழும் நாட்கள், அதாவது ஒரு சிலர் வந்து இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம் எல்லாம் அபரிவிதமாக ஆயிட்டாலும் வந்து இப்போ வந்து அதாவது 60 வயசுக்கு மேலே வாழ்வாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க வந்து எல்லா விஷயங்களும் வந்து இந்த உடற்பயிற்சி, உடலை செல்ஃப் கேர், அந்த உடல் பாதுகாப்பு இல்லாததுனால வந்து நிறைய மரணங்கள் சீக்கிரமாகவே நிகழ்ந்துருது. ஸோ இந்த உடற்பயிற்சி ஏற்படுத்துவதன் மூலமாக உடலை மட்டும் நம்ம பாதுகாக்காமல் நம்ம சமுதாயத்தையும் நம்ம பாதுகாக்கிறோம். நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கிறது இல்லாமல் நம்மளை நம்பி இருக்கிற நம்மளோட குடும்ப நண்பர்களையும் நம்ம பாதுகாக்கிறோம். ஸோ இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு மட்டும் நன்மை இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் நன்மை ஏற்படுது, நம்ம குடும்பத்துக்கு நன்மை ஏற்படுது இல்லாமல் நம்ம நாட்டுக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஸோ பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதோட இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாட்டின் வளர்ச்சி வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமானது. உடற்பயிற்சியை நாம் நிச்சயமாக செய்து நம்மை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டையும் வந்து வளப்படுத்துவோம் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடலை சீராக வைக்கவும் உடல் இயக்க கோளாறுகளை தவிர்க்கவும் இயன்முறை மருத்துவர் பிசியோதெரபிஸ்ட் புண்ணியகோடி அவர்கள் வழங்கிய நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் நுஸ்ரத் அவர்கள்.